வணக்கம். சாய் சச்சரிதம் அத்தியாயம் 4. ஷீர்டிக்கு சாயிபாபாவின் முதல் விஜயம். ஞானிகளின் வருகை. ஷீர்டி ஒரு புண்ணிய தீர்த்தம். சாயிபாபாவின் தோற்றம். கௌலி புவாவின் கருத்து. விட்டலின் பிரசன்னம். ஷர்சாகரின் கதை. ஷீர்சாகரின் கதை. பிரயாகையில் தாஸ்கனுவின் குளியல். சாயிபாபாவின் அயோனி ஜன்மமும் அவரின் முதல் ஷீர்டி விஜயமும் 3 சத்திரங்கள். முந்தைய அத்தியாயத்தில் சாயி சச்சரிதத்தை எழுத தூண்டிய சூழ்நிலைகளை விவரித்தேன். இப்போது ஷீர்டிக்கு சாயிபாபாவின் முதல் விஜயம் பற்றி கூறுகிறேன். ஞானிகளின் வருகை. கீதையில் கண்ணபிரான் கூறுகிறார். அத்தியாயம் 4 ஸ்லோகம் 7-8. தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் என்னை நானே அவதரித்துக் கொள்கிறேன். நல்லோரை காத்து தீயோரை அழிக்க யுகந்தோறும் அவதரிக்கிறேன். இதுவே பகவானின் அவதார நோக்கம். பகவானின் சார்பாக ரிஷிகளும் ஞானிகளும் இப்பூவுலகில் தக்க தருணத்தில் தோன்றி அவதார நோக்கம் நிறைவேறும் முகமாக தமக்கே உரித்தான முறையில் உதவி செய்கிறார்கள். உதாரணமாக, இருமுறை பிறப்பவர், அதாவது பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள் தங்கள் கடமைகளை புறக்கணிக்கும் போது மேற்குலத்தவரின் உரிமைகளை தவறான முறையில் பறிக்க சூத்திரர்கள் முயலும் போது, ஆன்மஞான போதகர்கள் மதிக்கப்படாமல் அவமதிக்கப்படும் போதும், தன்னைத்தான் மெத்த படித்தவன் என்று எண்ணும் போதும், தடுக்கப்பட்ட ஆகாராதிகளையும் போதை தரும் குடிப்பொருள்களையும் ஜனங்கள் உட்கொள்ளும் போதும், மதமென்னும் போர்வையில் மக்கள் தகாத காரியங்களை செய்யும் போதும், பல்வேறு இனத்து மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளும் போதும், மறையவர் சந்தியாவந்தனம் மற்றும் தங்கள் மத பழக்க வழக்கங்களை செய்ய தவறும் போதும், யோகிகள் தியானத்தை புறக்கணிக்கும் போதும், மனைவி மற்றும் மக்கள் செல்வமே தங்கள் கருத்திற்குரிய ஒன்றே ஒன்று என்று மக்கள் கருத தலைப்பட்டு முக்தி என்னும் உண்மை நெறி நின்று வழி தவறி போகும்போதும் ஞானிகள் தோன்றவே செய்கிறார்கள். தங்கள் மொழி செயல் வழிகளால் காரியங்களை நெறிமுகப்படுத்துகிறார்கள். அவர்கள் கலங்கரை விளக்கை ஒப்ப சேவை செய்து நமக்கு மெய்நெறியை காண்பிக்கிறார்கள். இவ்வாறாக பல ஞானிகள் நிவ்ருத்தி, ஞானதேவ், முக்தாபாய், நாமதேவ், கோரா, கோனாயி, ஏக்நாத், துகாராம், நரஹரி, நர்சிபாயி, சஜன் சகாயி, சவதா, ராம்தாஸ் மற்றும் பலர் பற்பல காலங்களில் மக்களுக்கு மெய்நெறியை காண்பிக்க தோன்றவே செய்தனர். இவ்வகையில் இறுதியாக ஷீர்டி சாய்பாபாவும் விஜயம் செய்தார். ஷீர்டி ஒரு புண்ணிய தீர்த்தம். அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கோதாவரி ஆற்றங்கரை மிகவும் அதிர்ஷ்டம் படைத்ததாகும். ஏனெனில் அது அநேக ஞானிகளை இன்றும் புறந்தும் அடைக்கலம் கொடுத்தும் இருக்கிறது. அவர்களுள் முக்கியமான ஞானேஸ்வர் ஷீர்டியும் அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கோபர்காவன் தாலுகாவில் இருக்கிறது. கோபர்காவனில் உள்ள கோதாவரி ஆற்றை கடந்தவுடன் நீங்கள் ஷீர்டிக்குள்ள வழியை அடைகிறீர்கள். 9 மைல்கள் சென்றதும் நீம்காவன் அடைகிறீர்கள். அவ்விடத்தினின்று ஷீர்டி தெரிகிறது. கிருஷ்ணா ஆற்றங்கரையில் உள்ள கனகாபூர், நரசிம்ஹவாடி, ஔதும்பர் போன்ற மற்ற புனித கஷேத்திரங்களைப் போன்றும் ஷீர்டியும் அறிமுகமானதும் புகழ்பெற்றதும் ஆகும். தாமாஜி செழித்து விளங்கியதும் ஆசிர்வதித்ததுமான பண்டரிபுரத்துக்கு அருகில் உள்ள மக்கள் வேடாவை போன்றும், சமர்த்த ராம்தாஸ் சஜ்ஜன் காட்டில் விளங்கியதை போன்றும், நரசிம்ஹ சரஸ்வதி நரோபாச்சிவாடியில் விளங்கியதை போன்றும் சாயிநாத் ஷீர்டியில் செழித்து விளங்கி அக்தை வாழ்ந்தினார். சாயிபாபாவின் சத்வகுண ரூபம். சாயிபாபாவினால் ஷீர்டி முக்கியத்துவம் பெற்றது. சாயிபாபா எத்தகைய பண்புள்ளவர் என்பதை காண்போம். கடப்பதற்கு மிகவும் கடினமான இகவாழ்வை அவர் வென்றார். சாந்தி அல்லது மன அமைதியே அவரின் அணிகலன். விவேகத்தின் பெட்டகம். அவர் வைணவ அடியார்களின் தாயகமானவர். அவர் கர்ணனையொப்ப வள்ளல்களுள் எல்லாம் தலைச்சிறந்த வள்ளலாக விளங்கினார். சாராம்சம் அனைத்தினின்றும் பெற்ற சாராம்சமாகவும் இருந்தார். அவருக்கு அழியும் பொருட்கள் மீது ஆசை இல்லை. அவருடைய ஒரே ஈடுபாடான ஆன்ம உணர்விலேயே எப்பொழுதும் கவரப்பட்டார். இவ்வுலக பொருட்களிலோ அல்லது இவ்வுலகத்தை கடந்தவற்றிலோ அவர் மகிழ்ச்சி அடையவில்லை.
அவரின் அந்தரங்கம் ஒரு கண்ணாடி போன்று தூய்மையானது. அவரின் மொழிகள் எப்போதும் அமுதத்தை பெய்தன. பணக்காரர் ஏழை யாவரும் அவருக்கே ஒன்றே. புகழ்ச்சி இகழ்ச்சி இவற்றை அவர் அறிந்திருக்கவில்லை அல்லது மதிக்கவில்லை. அவரே எல்லா உயிர்களுக்கும் இறைவனாவார். அவர் சரளமாக பேசி அனைவருடனும் பழகினார். நடிப்பையே தொழிலாக கொண்ட குமாரியின் நடிப்பையும் நாட்டியத்தையும் கண்டார். கஜல் பாடல்களை கேட்டார். ஆயினும் இம்மியளவும் சமாதி நிலையிலிருந்து அவர் விலகவில்லை. அல்லாவின் நாமம் எப்போதும் அவர் நாவில் இருந்தது. இவ்வுலகம் விழித்திருக்கும் போது அவர் தூங்கினார். இவ்வுலகம் தூங்கும் போது அவர் சுறுசுறுப்பாய் இருந்தார். ஆழ்ந்த கடலையொப்ப அவர் மனம் அமைதியாக இருந்தது. அவரது இருப்பிடம் தீர்மானிக்க இயலாததாய் இருந்தது மற்றும் அவர் செய்கைகள் நிச்சயமாக புரிந்து கொள்ள இயலாததாய் இருந்தன. அவர் ஓரிடத்தில் வாழ்ந்தார் எனினும் இவ்வுலகில் நடவடிக்கைகள் அனைத்தும் அவர் அறிவார். அவரின் தர்பார் கவர்ச்சிகரமானது. தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கதைகளை திருவாய் மலர்ந்தார். ஆனாலும் மௌன விரதத்திலிருந்து இம்மியளவும் பிறளவில்லை. மசூதியில் உள்ள சுவரின் மீது எப்போதும் சாய்ந்து கொண்டிருந்தார். அல்லது காலை மதியம் மாலை இவ்வேளைகளில் லெண்டி பூத்தோட்டம் சாவடி சயன அறை ஆகியவற்றை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். எப்போதும் ஆன்ம உணர்வில் கருத்துள்ளவராகவே இருந்தார். சித்தராகிலும் சாதகரை போன்று நடித்தார். அவர் எளிமையாகவும் தாழ்மையாகவும் அகங்காரமற்றும் இருந்து எல்லோரையும் மகிழ்வித்தார். இவரே நமது சாயிபாபா. ஷீர்டிமன் சாயிபாபாவின் திருவடிகளால் மிதிக்கப்பட்டதால் அசாதாரணமான முக்கியத்துவம் பெற்றது. ஆலந்தியை ஞானேஸ்வரும் பைடனை ஏக்நாத்தும் உயர்த்தியதை ஒப்ப ஷீரடியை சாயி உயர்த்தினார். ஷீரடியின் புல்லின் அரும்புகளும் கற்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். ஏனெனில் அவைகள் எளிதாக சாயின் திருவடிகளை முத்தமிட முடியும். திருவடி துளிகளை தமது தலையில் ஏற்றுக்கொள்ள முடியும். நமது அடியவர்களுக்கு ஷீரடி மற்றும் ஒரு பண்டரிபுரம், ஜெகநாதம், துவாரகை, காசி, ராமேஸ்வரம், பத்ரி, கேதாரம், நாசிக், திரையம்பகேஸ்வரம், உஜ்ஜயினி, மகாகாலேஸ்வர் அல்லது மகாபலேஸ்வர கோகர்ணம் போன்று ஆகியது. ஷீரடியில் சாயிபாபாவுடன் தொடர்பு கொள்வதே நமது வேதமும் தந்திரமும். அஃது இவ்வுலக உணர்வை தனித்து தன்னுணர்வை எளிதில் விளங்குகிறது. சாயிபாபாவின் தரிசனமே நமது யோகா சாதனம். அவருடன் பேசுவது நமது பாவங்களை கழித்துளர செய்யும். அவரின் திருவடிகளுக்கு நறுமண எண்ணெய் தேய்ப்பதே நமது திரிவேணி பிரயாகை நீராடல். அவரின் திருவடி தீர்த்தத்தை அருந்துவதனால் நமது ஆசைகள் அற்றுவிடும். அவரின் ஆணையே வேதம். அவர் உதியும் பிரசாதத்தையும் முன்னாலே எல்லாவற்றையும் தூய்மையாக்கும். நமக்கு ஆறுதல் அளித்த அவரே நமது கிருஷ்ணர், ராமர். அவரே நமது பரபிரம்மம். அவர் தாமே மாறுபட்டு இரு வினைகளுக்கு அப்பாற்பட்டவராய் தாழ்த்தப்படாமலும் உயர்த்தப்படாமலும் இருந்தார். எப்போதும் ஆன்மாவில் சத்து சித்து ஆனந்தமாக கவரப்பட்டார். அவரின் இருப்பிடம் ஷீரடியானாலும் அவரின் செயல் இலக்குகள் பறந்து பஞ்சாப், கல்கத்தா, வட இந்தியா, குஜராத், தக்காணம், கன்னடம் ஆகியவற்றில் விரிந்திருந்தது. இவ்வாறாக திக்கெட்டும் நெடுந்துயரம் சாயின் புகழ் பரவி எல்லா பகுதிகளிலிருந்தும் அடியவர் திருக்கூட்டம் அவரின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்காக வந்தது. அவருடைய தரிசனம் ஒன்றினாலேயே மக்களின் மனம் சுத்தமாக இருப்பினும் இல்லாவிட்டாலும் கணத்தில் அமைதியடையும். பண்டரீபுர விட்டல் ரகுமாயின் சேவித்த அதே ஈடு இணையற்ற மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றார்கள் என்றால் அது மிகையாகாது. இது போன்ற ஒரு அடியவர் சொல்வதை கேளுங்கள். நன்றி.